அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பல வருஷங்களாக நடந்துட்டு வருது. கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தான் அயோத்தி ராமர் கோயில் வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்பில் ராமர் கோயில் கட்டலாம்னு சொல்லியிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான முறையில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டுட்டு வருது. ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த ராமர் கோயிலுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இந்த அயோத்தியில் கட்டப்படுற ராமர் கோயிலுக்கு பிரதமர் மோடி 2020 அடிக்கல் நாட்டினார். அப்பத்தில் இருந்து 3 வருஷமாக ரொம்ப சிறப்பாக இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டு வருது. இப்படி பல சட்ட சிக்கல்களை தாண்டி கட்டப்பட்டு வர ராமர் கோயிலில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சாஸ்திரம்னு சொல்லப்படுற அறங்காவலர் குழு இந்த கோயிலை கற்றதையும் அதை பாதுகாக்கிறதையும் கவனிச்சுக்க 2020 நிறுவப்பட்டது. இந்த குழு கடந்த 3 வருஷமாக கோவில் கட்டுமான பணியை மேற்கொண்டு வராங்க. இந்த கோயிலோட கட்டுமானத்துக்கு தோராயமாக 1800 கோடி செலவாகும்னு கணிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் கிட்டத்தட்ட 3000 கோடி கிட்ட இதுவரைக்கும் இந்த கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. இந்த பணமும் கோயில் கட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டு வர இந்த ராமர் கோயில் 2024 ஜனவரி 22ஆம் தேதி திறந்து வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பக்தர்களோட தரிசனத்துக்காக கோயில் திறக்கப்படும்னு சொல்கிறாங்க. அயோத்தியில் கட்டப்படுற இந்த ராமர் கோயிலுக்கான அசல் வடிவமைப்பு 1988 அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா குடும்பத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. நகரா அப்படின்ற கோயில் கட்டிடக்கலை பாணியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு வருது. இந்த கோயில் கட்டி முடிக்கும் போது 3 மாடிகளோட 82 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும். 3 மாடிகள், 5 கோபுரங்கள், 360 தூண்களோட இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட பிரதான கோபுரம் கிட்டத்தட்ட 161 அடி உயரம் உடையது. இந்த கோயிலுக்கு இன்னும் சிறப்பு என்னன்னா, இந்த கோயிலை கட்டுறதுக்கு அயனோ, ஸ்டீலோ, செங்கற்களோ பயன்படுத்தப்படலை. முழுக்க கற்களை கொண்டு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் அடுத்த 1000 வருடங்களுக்கு நிலைத்து நிற்கிற வகையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலை கட்டுறதுக்காக ராஜஸ்தான்லேருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சிலைகளை வடிக்கிறதுக்கு இந்துக்கள் புனிதமாக கருதுகிற சாலகிராம கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இறைவன் ராமர் மற்றும் சீதையோட சிலைகளை ஒரே கல்லில் செதுக்கிற விதமாக நேபாளத்தில் இருந்து 2 பெரிய கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. கோயிலோட முதல் தளத்தில் கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மாட்டுறதுக்காக பிரம்மாண்டமான மணியை தயாரிக்கிற பணியில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் ஈடுபட்டிருக்காராம். இந்த ராமர் கோயில் ராமர் பிறந்ததா சொல்லப்படுற அயோத்தியில் கட்டப்படுறது இந்த கோவிலுக்கு இன்னும் சிறப்பு கொடுக்குது. ஒரு ராம நவமி அப்பவும் கோவிலுக்குள்ளே இருக்க ராமர் சிலை மேலே சூரிய கதிர்கள் படுற விதத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கான். இந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட 25,000 பக்தர்கள் தங்குறதுக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கான். கோயிலோட 2வது தளத்தில் ராமரோட அரியாசனமும் அமைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர வேற பல வசதிகளும் இந்த கோயிலை சுற்றியும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலோட கட்டுமான பணிகள் மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி இருக்க பகுதிகளையும் பக்தர்கள் எளிதாக பயன்படுத்துகிற விதத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருது. அயோத்தியை திருப்பதி அளவுக்கு சர்வதேச ஆன்மீக தலமாக மாற்றுறதுக்கான பணிகளில் கவர்மெண்ட் ஈடுபட்டு இருக்கு. இந்தியாவோட ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்கிற அளவுக்கு இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு ஃபேக்ட் செக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.